மாநில கல்விக் கொள்கை உயர்மட்ட குழு பல்வேறு பரிந்துரைகளை தமிழக அரசுக்கு வழங்கியுள்ள நிலையில் அதில் என்ன இருக்கிறது என்பதை செய்தியாளர் ஸ்டாலின் வழங்க கேட்கலாம். ஸ்டாலின், தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிந்துரைகள் என்னென்ன பட்டியலிடுங்க. பிரியதர்ஷினி, மாநிலத்துக்கென பிரத்யேகமாக ஒரு தனி கல்விக் கொள்கையை உருவாக்கும் நோக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழுவை தமிழக முதலமைச்சர் அமைத்திருந்தார். அந்த அடிப்படையில் அந்த குழுவானது இன்று தன்னுடைய இறுதி அறிக்கையை பல்வேறு பரிந்துரைகள் அடங்கிய கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பக்கங்கள் அடங்கிய அந்த அறிக்கையினை தமிழக முதலமைச்சரிடம் தற்போது அளித்திருக்கிறது. மிக முக்கியமாக புதிய கல்விக் கொள்கையை 2020ஆம் ஆண்டு மத்திய அரசு உருவாக்கிய பின்பு அதை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியான பல்வேறு விதமான நிலைப்பாட்டினை தமிழ்நாடு அரசு எடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கென ஒரு பிரத்யேகமாக தனி கொள்கையை உருவாக்கும் நோக்கில் தான் இந்த குழு அமைக்கப்பட்டு தற்போது இன்று அந்த பரிந்துரைகளை அளித்திருக்கிறது. மிக முக்கியமாக உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் நுழைவுத் தேர்வு கூடாது என்ற ஏற்கனவே தமிழ்நாடு அரசுடைய கொள்கையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் உயர்கல்வி சேர்க்கையில் மாணவர் சேர்க்கையில் நுழைவுத் தேர்வு கூடாது என்ற ஒரு மிக முக்கியமான பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2 பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு 1% இடஒதுக்கீடு உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் அளிக்கப்பட வேண்டும் என்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரை பிற வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் நடத்தப்படக்கூடாது, அதாவது பள்ளி அளவிலே அதற்கான தேர்வுகளை நடத்தப்பட வேண்டும் என்ற பல்வேறு பரிந்துரைகள் இதில் மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் மிக முக்கியமாக அதாவது பெண் கல்வி, மலைவாழ் குழந்தைகளுக்கான கல்வி, நலிந்த சமூகத்திற்கான கல்வி, சிறப்பு குழந்தைகளுக்கான கல்வி, மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய கல்வி, தொழிற்கல்வி என ஒவ்வொரு தரப்பினுடைய பார்வையிலும் அணுகி இந்த மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாக இந்த பரிந்துரைகள் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக மாணவர்களுக்கான மன அழுத்தம் ஏற்படும் வகையில் கல்வி இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஒரு பரிந்துரைகளை தற்போது அளித்திருக்கிறார்கள். மேலும் பள்ளி அளவை பொறுத்தவரை 5 வயது பூர்த்தி அடைந்தாலே அவர்களை 1ஆம் வகுப்பில் சேர்க்கலாம். அதாவது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 6ஆம் வகுப்பு பூர்த்தி இருந்தால்தான் அவர்களை 1ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் 5 வயது பூர்த்தி அடைந்தால் அவர்களை 1ஆம் வகுப்பில் சேர்க்கலாம் என்ற ஒரு பரிந்துரையும் அளித்திருக்கிறார்கள். மேலும் மாநிலத்தில் குழந்தைகள் மேம்பாட்டு மையங்களை ஒரே ஒழுங்குமுறை அமைப்பின் கீழ் கொண்டு வருவது முறையான நிர்வாகத்திற்கு அவசியம் என்றும் தற்போது இந்த குழு தன்னுடைய பரிந்துரை கொடுத்திருக்கிறது. மேலும் தற்போது உயர்கல்வி மாணவர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அந்த மதிப்பெண்ணை அடிப்படையாக வைத்து மட்டுமே உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். ஆனால் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழகத்தில் நடத்தப்பட்டாலும் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அதையும் சேர்த்து, அதாவது 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ஆகிய 2 வகுப்பு மதிப்பெண்களையும் சேர்த்து உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை இன்றைய அந்த உயர்மட்ட குழு கொடுத்திருக்கிறார்கள். மேலும் பிற பரிந்துரைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தென்றால் அதாவது பள்ளிக்கல்வி ஆகட்டும், உயர்கல்வி என பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடியவர்களை ஆராய்ந்து தங்களுடைய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் தன்னுடைய பரிந்துரைகளை இந்த உயர்மட்ட குழு கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி மிக முக்கியமாக நுழைவுத் தேர்வு உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் உயர்கல்வி தேர்வு கூடாது, அதாவது நீட்னு சொல்லி அவங்க குறிப்பிடவில்லை என்றாலும் கூட அந்த அடிப்படையில் தான் இந்த பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தவிர பிற பொதுத் தேர்வுகள், அதாவது புதிய கல்விகளில் இருப்பது போல 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு போன்ற பொதுத் தேர்வுகளை பள்ளி அளவில் நடத்தக்கூடாது, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுதும் வரை பள்ளி அளவிலே தேர்வுகள் இருக்க வேண்டும் என்ற போன்ற பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார்கள். மாநில கல்விக் கொள்கை தொடர்பான இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இதனை எப்போது அமல்படுத்த வேண்டும் என்ற அடுத்த கட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு தற்போது மேற்கொள்ள இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் இந்த குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கக்கூடிய நிலையில் விரைவில் இந்த மாநில கல்விக் சார்ந்த விஷயங்கள் அமலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா உயர்மட்ட குழுவால தமிழக அரசுக்கு என்னென்ன பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முக்கிய அம்சங்களை சொன்னீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின்.